guys, welcome to my channel Shaz Vlog. இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் சிக்கன் பிரியாணி தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கப்பால் 1.5 கப் எடுத்து வச்சுக்கிறேன். இனி வாங்கோ இதை ஊற விடுவோம். வெங்காயம் பெருசு 2 காணும் உரிச்சு வச்சிருக்கிறேன். அடுத்தது 2 தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். புதினா கொத்தமல்லி கிடைக்காதால நான் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை மற்றது உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன். ரம்ப மற்றது பச்சை மிளகாய். அடுத்தது வந்து பிரியாணி மசாலா வந்து நான் பிரியாணி மசாலாவை ரெடிமேடாக வேண்ட இல்லை. பிரியாணி மசாலா அதுக்குள்ள போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்குது. இதை வறுத்து போட்டு அரைச்சி பிரியாணி மசாலா எடுக்க போகிறேன். இனி வாங்க இதை வறுத்து அரைப்போம். இப்போ பிரியாணி மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. தயிரும் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து மெயினாக சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். போனோட தான் எடுத்து வச்சுக்கிறேன். பிரியாணிக்கு சிக்கனை மிக்ஸ் பண்ணி வைப்போம். அதுக்கு சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து நான் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா அதை போடுவோம். அடுத்ததாக மஞ்சள் தூள் கொஞ்சம், இப்போ மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இல்லை, மிளகாய்த்தூள் தான். அடுத்ததா உப்பு, அடுத்ததா தயிர். தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் தூள் போட்டு நாங்கள் காணாதுன்றதால அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடல நாங்கள். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுவோம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு வைப்போம். ஊறட்டும். சட்டி காஞ்சிட்டு பிரியாணியை செய்வோம். அதுக்கு எண்ணெயை விடுவோம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டது. பட்டை பிரியாணியில் அதுகளை எல்லாம் போட்டு வதக்குவோம். அடுத்ததாக வெங்காயத்தை போடுவோம். வெங்காயமும் கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்ததாக பச்சை மிளகாயை போடுவோம். அதையும் போட்டு வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்குவோம். அது வதங்கினோன்னா தக்காளி பழத்தையும் போட்டு வடிவாக வதக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போகும் வரைக்கும் வதக்கினா சரி. அடுத்ததாக வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் போட்டு நல்ல வடிவாக மசிஞ்சு வார அளவுக்கு வதக்குவோம். கொஞ்சம் குழைவா வார மாதிரி வதக்குவோம். இப்போ ரம்பையும் போட்டு
வதக்குவோம். இதோட தக்காளி பழத்தோடு சேர்த்து ரம்பையும் வதக்குவோம். அதோடு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வதக்குவோம். நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்குவோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போடுறேன், வதங்கட்டும். கொத்தமல்லி புதினா கிடைக்காததால் கருவேப்பிலை ரெண்டைக்கு போட்டு செய்வோம். இதுவும் டேஸ்டாக தானே இருக்கும், கருவேப்பிலையும் ஒரு டேஸ்ட்டாக தரும். தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து வடிவமாக செஞ்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் ஊற வச்சு இதண்டி வச்ச சிக்கனை போடுவோம். இப்போ நாங்கள் சிக்கனை போடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இனி இந்த இடத்துலையே கொஞ்சமாக தண்ணியை விட்டு சிலாவி விட்டு விடுவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா, கொஞ்சமாக உரைப்புக்காண்டி மிளகாய் தூளும் போடுறேன். தனி மிளகாய் தூள் இல்லை இது. மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி இறைச்சி அவியட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விடுவோம். கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி மூடி விடுவோம். இறைச்சி அவிஞ்ச அப்புறம் அரிசியை போடுவோம். தண்ணி விட்டுட்டேன், இறைச்சி கொதிக்கட்டும். அது வரைக்கும் மூடி விடுவோம். இறைச்சி கொதிக்கட்டும், கொதிச்ச பிறகு பார்ப்போம். இப்போ இறைச்சி அரை பதத்துக்கு அவிஞ்சு வந்துட்டு, 1 கப் பாசுமதிக்கு 1.5 கப் தண்ணி என்ற அளவில் தான் நான் விடுறேன். இப்போ தண்ணி அளவாக எடுத்து வச்சிருக்கிறேன், விடுவோம். இப்போ அடுத்ததா இந்த தண்ணி கொதிக்கட்டும். நாங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த பாசுமதி அரிசியை போடுவோம். தண்ணி கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் ஊற வச்ச பாசுமதி அரிசியை போடுவோம். இனி இந்த அரிசி உடையாமல் வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வைப்போம். கொஞ்சம் வத்தி அவிஞ்சிடும். இனி மூடி வைப்போம். இப்போ தண்ணி கொஞ்சம் இழுத்து வத்தி வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் மூடி போட்டு தம் போடுவோம். வடிவாக மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பேரமா ஏதாவது வச்சு 10 நிமிஷத்துக்கு தம் போடணும். அதுக்கு பிறகு 10 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே 10 நிமிஷத்துக்கு விடணும். இப்போ நான் பேரமான ஒரு உடல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை விட்டு அப்படியே 10 நிமிஷத்துக்கு விடுவோம். அடுப்பு சிம்மில் அப்படியே 10 நிமிஷத்துக்கு இருக்குது. நீ 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டுது. நான் அப்படியே நிப்பாட்டுறேன். இனியிட இப்படியே விட்டு 10 நிமிஷத்துக்கு இப்படியே விடணும், திறந்து பார்க்கக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு இதை இப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு 10 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் திறந்து பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டுது, திறந்து பார்ப்போம். நெய் கொஞ்சத்தை விடுவோம். சுட சுட இந்த மலைக்கு அடுத்ததா
தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ண சம்பல். அடுத்ததாக சிக்கன் கறியும் வச்சணும், அதையும் போடுவோம். இப்போ சுட சுட மலைக்கு சிக்கன் பிரியாணி ரெடி. இதே போல் நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் எங்களோட ஷேர்ஸ் ப்ளாக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ. அது எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.